கண் பார்க்க கை செய்கின்ற ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணுங்கய்யா. மனித உயிருங்கய்யா மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுங்கய்யா. சும்மா ஒரு துளி விந்து தாயின் கருமுட்டைக்குள் கலந்து முழு உடலையும் உருவாக்குகின்ற சக்தி உடையது. அந்த விந்து தொடர்ந்து ஊறுகின்ற உடம்பிற்கு அல்லது கருமுட்டையை தொடர்ந்து உருவாக்குகின்ற பெண் திருமேனிக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்குள் உயிரணுவை ஊற வைக்கின்ற சக்தி பரமசிவனே நேரடியாக, உங்களுக்குள் கருமுட்டையை மலர வைக்கும் சக்தி பராசக்தியே நேரடியாக ஒவ்வொரு ஜீவனையும் பார்க்கும் பொழுது பரமசிவனாகவும் பராசக்தியாகவுமே நினைந்து வணங்குகின்ற பரம்பரை சைவ பரம்பரை. காரணம் என்னன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தந்தையாக மாற்றுகின்ற சக்தி பரமசிவனின் சக்தி, தாயாக நம்மை மாற்றுகின்ற சக்தி பராசக்தியின் சக்தி. எவ்வளவு பெரிய பாசிபிலிட்டியும் பவரும் நமக்குள்ள சர்வசாதாரணமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு உயிரையே உருவாக்குகின்ற சக்தி ஊறுகின்ற இந்த உடம்பால கண் பார்க்க கை செய்கின்ற சக்தியை வெளிப்படுத்த முடியாதா? கண் பார்க்க கை செய்கின்ற ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணுங்கய்யா. சின்ன வயசுல இந்த விநாயக சதுர்த்திக்காக ஊர்ல குயவர்கள் குலத்தர்கள் எல்லாம் வந்து களிமண்ணாலே விநாயகர் செய்து விற்பனை செய்து மிச்ச களிமண்ணை விட்டு போயிடுவாங்க. அந்த களிமண் எடுத்து இருக்கிற கடவுள்கள் தெய்வங்கள் எல்லா விக்கிரகங்களையும் உட்கார்ந்து செஞ்சிட்டு இருப்பேன். பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லும், இந்த மாதிரி உட்கார்ந்த நேரமெல்லாம் எல்லா நேரத்தையும் செலவு பண்ணி விக்கிரகம் செய்யறதுக்கு பதிலா 10 ரூபா கொடுத்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லும். நான் போய் அருணகிரி யோகீஸ்வரர்கிட்ட கேட்டேன், சாமி இந்த மாதிரி பக்கத்து வீட்டு கிளவி சொல்லுங்க, வாழ்க்கையே பணம் இல்லை கண்ணு, இது ஒரு ஆற்றல், பணத்தாலும் வாங்க முடியாத ஆற்றல், நீ செஞ்சே வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னார், வாழ்க்கையே பணம் இல்லை கண்ணு, நாம செய்யற எல்லா செயல், நமக்கு இருக்கிற எல்லா ஆற்றலையும் பணத்திற்கு சமமாகவே மதிப்பிட்டு விட முடியாது.